ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா தமிழ் இலக்கணம். இந்த தமிழ் இலக்கணம்ல முதல்ல 6ஆம் வகுப்புல இருந்து டேர்ம் 1 புக்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். மனித உலகத்துல எல்லா பொருளையுமே மனிதன் உற்று நோக்கினான். அப்புறம் அதோட இயல்பு தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு அடுத்துதான் அது போலவே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். அந்த மொழி எப்படி பேசணும், எப்படி எழுதணும் அப்படின்றத வரையறைப்படுத்தினான். அந்த வரையறையை தான் நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். 5ல முதல் எழுத்திலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்துன்றது ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் இததான் எழுத்துன்னு சொல்றோம். இதுல உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பிரிக்கப்படும். உயிர் எழுத்துக்கள்னா ஒரு உயிருக்கு முதன்மையே எதுன்னா காற்று. அந்த காற்று உயிர் எழுத்துக்கள் பிறக்கும் போது அந்த காற்று வெளிப்படையா தோன்றும். எப்படின்னா வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இது போன்ற செயல்பாடுகள் மூலம்தான் நமக்கு உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துக்களும் நமக்கு பிறக்கின்றன. அந்த உயிர் எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களுமே உயிர் எழுத்துக்கள். ஒலித்து பார்க்கும் உணர்வு, அதாவது அ, இ, உ, ஏ, ஓ, இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த 5மே நமக்கு குறுகிய ஒலி கிடைக்குதா? சோ அதனால இது குறில் சொல்லுவாங்க. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7மே நீண்டு ஒலிக்கும். அதனால இந்த குறுகி ஒலிக்கிற எழுத்தை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா குறில் எழுத்துக்கள். குறுகி ஒலிக்கும் எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்களை நெடில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் நெடில் எழுத்துக்கள் எத்தனைனா 7. குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் 5. ஒவ்வொரு எழுத்தும் உச்சரிக்கும் போது அதுக்குன்னு ஒரு கால அளவு இருக்கு. அந்த கால அளவை தான் நம்ம குறில் நெடில் அப்படின்னு தனியா பிரிக்கிறோம். இந்த கால அளவை எப்படி சொல்லுவாங்கன்னா மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஒரு மாத்திரைன்றது எப்படின்னா நம்ம கண் இமைக்கிற அந்த நொடியும் இல்லைன்னா அந்த கையில சொடக்கப்படும் இல்லையா, கை நொடிக்கோ, அததான் ஒரு கால அளவுன்னு சொல்லுவாங்க. இப்போ குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு, குறில் எழுத்தை ஒலிக்கும் அளவு எடுத்துக்கிற கால அளவு எவ்வளவுன்னா ஒரு மாத்திரை. நெடில் நீண்டு ஒலிக்கும் இல்லையா, அதனால அதுக்கு எடுத்துக்கிற கால அளவு பாத்தீங்கன்னா கால அளவு மாத்திரை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்து என்பது உடம்பு என பொருள்படும். இந்த மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18. என்னன்னு பாத்தீங்கன்னா இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்து, இப், இம், ஈ, இர், இள், இவ், இள், இல், இர், இன். இத வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் அப்படின்னு 3 வகையா நம்ம பிரிச்சுக்கிறோம். வல்லினம் எழுத்துக்கள் எப்படின்னா வன்மையா நமக்கு சொல்லுவோம். க, இக், இங், இச், இத், இப், இர். இது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கசட தப்பற சிறு பிள்ளையில டீச்சர் சொல்லி கொடுத்துருவாங்க. கசட தப்பற அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங், இச், இட், இத், இப், இர். மெல்லினம் ஞனன நம்மன, ஞனன நமன, இங்கு, இஞ்சு, இன்னு, இத்து, இம்மு, இன்னு. இடையினம்ன்றது எரள வளள, எரள வளள, இ, இர், இள், இவ், இள், இள். இந்த கசட தப்புற இருக்கு இல்லையா, அந்த வல்லின எழுத்துக்கள் அது வன்மையா ஒலிக்கின்றனால அது வல்லினம் எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் மென்மையா ஒலிக்கின்ற எழுத்துக்களை மெல்லினம். இடையின எழுத்துக்கள் வன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம அதுக்கு இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கும் இல்லையா, அததான் இடையின எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பாத்தீங்கன்னா 216. எப்படி வந்ததுன்னா உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்குனா 216. எப்படி வரும்னா இக்கு குட்டலா கா, இக்கு குட்டல் ஆ கா, இங்கு குட்டலா ஙா.
இந்த மாதிரி உயிர் எழுத்துக்களோட மெய் எழுத்துக்களை சேர்த்து நமக்கு 216 எழுத்துக்கள் பிறக்கின்றது. ஆயுத எழுத்து எப்பவுமே பாத்தீங்கன்னா தனித்து தான் இருக்கும். அதோட கால அளவு மாத்திரை பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. ஆயுத எழுத்து அக்கு. இப்போ இங்க ஒரு குறிப்பு இருக்கு, பெயர் கொடுத்துருவாங்க, அது மாத்திரை அளவு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப கபிலர் கான்றது என்ன, குரில். குரிலுக்கு எத்தனை மாத்திரை, ஒரு மாத்திரை. அடுத்து பீன்றதும் குரில் தான். லா குரில். இர் மெய் எழுத்துக்கள், அது வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. குரிலுக்கு ஒரு மாத்திரை, மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை. மொத்தம் மூணரை மாத்திரை. மரம், இதோட மாத்திரை அளவு கேட்கலாம். மான்றது என்ன, குரில், அப்போ ஒரு மாத்திரை. ரா குரில் ஒரு மாத்திரை. இம்ன்றது மெய்யெழுத்து அரை மாத்திரை. மொத்தம் 2.5 மாத்திரை. அடுத்து அல்லி. அல்லின்றது மலரா. ஆ குரில் ஒரு மாத்திரை. இல் மெய்யெழுத்து அரை மாத்திரை. லீ, இந்த லீ வந்து குரில், சோ ஒரு மாத்திரை. மொத்தம் 2.5 மாத்திரை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.